ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை என நான் சொல்லி விமர்சித்து விட்டு, இல்லை இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், எனக்கு துணை முதல்வர் பதவி தாருங்கள் என்று பேசினோம், கெஞ்சினோம். அதற்காக நாங்கள் காத்திருந்தோமா? இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவை நாம் விமர்சித்திருக்கிறோம். எப்படி நம்மால் போய் உடனே ஒட்டி கொள்ள முடியும் பதவிக்காக? எப்படி கட்டி புரண்டு உருள முடியும் பதவிக்காக? ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் என்று நான் விமர்சித்து விட்டு, இல்லை இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி தாருங்கள் என்றா நாங்கள் பேசினோம். மதச்சார்பின்மையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பது எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அது தேர்தலுக்கு முன்பு சந்தேகத்தில் தான் நான் அவ்வாறு பேசினேன் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறேன். நாங்கள் அப்படி பேசியது எங்களுக்கு இருந்த சந்தேகம். நேருக்கு நேர அந்நிய அரசை அமைச்சர் நாற்காலியில் அமர வைத்த பிறகு நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களும் 3 பேரும் அமர்ந்து முதலமைச்சரோடு பேசிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், எனக்கு உங்கள் மீது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம் இது. பணம் அனுப்புவதற்கு பல வழி இருக்குங்க. அது சோஃபாவில் தான் பணம் அனுப்ப வேண்டுமா? இவர் பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு, அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி 100கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக வெற்றிக் கழகம் ஆளுங்கட்சியாக வந்ததில் தமக்கு எந்த நிலையிலும் மகிழ்ச்சி இல்லைதான் என்று அவர் இப்போது கூறினது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் 108 இடங்களை பெற்றிருந்தாலும் திமுக தோழமை கட்சிகள், காங்கிரஸ் கட்சி தாவேகா உடன் இணைந்தது கூட்டணியிலே. மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்தார்கள். ஆனாலும் அந்த ஆதரவு வெளிப்புறமாக இருந்து இடது கம்யூனிஸ்டுகள் கொடுத்தாலும், விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசுக்காக ஒரு அமைச்சரையும், ஷாஜஹான் என்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு அமைச்சரையும் பெற்றுக்கொண்டு இப்போது கூட்டணி இல்லாமல் தொடர்கிறார்கள். ஆனாலும் இவர்களால் தான் ஆட்சி நடக்கின்ற போது தாவேகா ஆட்சிக்கு வந்தது தனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்று அவர் ஏன் கூறணும்? இது ஒரு இரட்டை நிலைப்பாடா என்பதை இந்த செய்தியில் நாம் பார்க்க போகிறோம். ஏன் அவர் அப்படி கூறினார் அப்படின்னா, சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் சொல்கிறார், நாங்கள் எப்படிப்பா மகிழ்ச்சி அடைய முடியும்? நாங்கள் தேர்தலுக்கு முன்பு எலெக்ஷன் கேம்பெயினில் மிக கடுமையாக தாவேகாவை விமர்சித்தோம், உச்சபட்சமாக விமர்சித்தோம். ஏன்னா நாங்கள் டிஎம்கே கூட்டணியில் இருந்தோம். தாவேகா ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை என்று கூட நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை, விஜயை ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறோம். நானும் இருக்கிறேன். இப்போ ஆட்சியில் பங்கு என்றதும் கட்டிப்பிடித்து உருள முடியுமா என விடுதலை சிறுத்தைகள் கட்சி விருது வழங்கும் விழாவில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெளிவாக பேசியிருக்கிறார். சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய விருது வழங்கும் விழா நடந்தபோது தான் திருமாவளவன் அவர்கள் இவ்வாறு பேசினார். எங்களுக்கு இதில் மகிழ்ச்சி கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா தோழர் வீரபாண்டியன் சொன்னதைப் போல தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வெற்றியில் மட்டுமில்லை, ஆட்சியிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இல்லை தான். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் போட்டிட்டோம். நாங்கள் எப்படிங்க மகிழ்ச்சி அடைய முடியும்? இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் தாவேகாவை அதிகமாக விமர்சித்து இருக்கிறோம். ஆர்எஸ்எஸ்ஸின் தத்துப்பிள்ளை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம். எப்படி பதவிக்காக நாங்கள் ஒட்டி கொள்ள முடியும்? எப்படி பதவிக்காக கட்டிப்பிரண்டு உருள முடியும்? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை என நான் சொல்லி விமர்சித்து விட்டு, இல்லை இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், எனக்கு துணை முதல்வர் பதவி தாருங்கள் என்று பேசினோம், கெஞ்சினோம். அதற்காக நாங்கள் காத்திருந்தோமா? இல்லை இல்லை, நாங்கள் அப்படி ஒருபோதும் பேசியது எங்களுக்கு இருந்த சந்தேகம்தான். இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவை நாம் விமர்சித்திருக்கிறோம். எப்படி நம்மால் போய் உடனே ஒட்டி கொள்ள முடியும் பதவிக்காக? எப்படி கட்டி புரண்டு உருள முடியும் பதவிக்காக?
RSS பெற்ற பிள்ளைகள் என்று நான் விமர்சித்து விட்டு இல்லை இல்லை உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், எனக்கு துணை முதலமைச்சர் பதவி தாருங்கள் என்றா நாங்கள் பேசினோம். நாங்க எதுக்கு பேசணும்னா, எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. விஜயை RSS இயக்கியிருக்கலாமோ, விஜயை பாரதிய ஜனதா இயக்கலாமோ, எங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் பேசினேன் எலெக்ஷனில். ஏன்னா நான் டிஎம்கே கூட இருந்தேன், எனக்கும் சந்தேகம் இருந்தது. முதல்வராக விஜய் நினைத்திருந்தால், இப்போ அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் கட்சியை தக்க வைப்பதற்கு, ஆட்சிக்கு வருவதற்கு விஜய் நினைத்து இருந்தால் அவர் நேர அதிமுகவுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்திருக்க முடியும் அல்லவா? அதிமுக கூட்டணியில் உள்ள புறக்கட்சிகளின் ஆதரவோடு அவர் ஆட்சி அமைத்திருக்க முடியும் அல்லவா? ஆனால் அங்கே தான் நாங்கள் விஜயை பார்த்து மகிழ்ந்தோம். அங்கே தான் நாங்கள் வியப்பான முடிவை எடுக்க வேண்டிய காலச்சூழல் ஏற்பட்டதுங்க. விஜய் எடுத்த முடிவு எங்களுக்கு மிகுந்த வியப்பை ஏற்படுத்தியது. ஏன் தெரியுமா? அவர் அதிமுகவில் கேட்டிருந்தா 47 தொகுதிகள் இருக்காங்க, இவர் 108 ஈஸியாக ஆட்சி அமைஞ்சிருப்பான். எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, அழகாக முடிஞ்சிருக்கும். அவர்களுக்கு ஏதாவது பதவி கொடுத்து கூட்டணி அமைச்சு அமைந்திருக்கலாம், டிஎம்கே வராது. ஆனால் தாவேகாவின் நிறுவன தலைவர் விஜய் இதையெல்லாம் தவிர்த்து என்ன செஞ்சார் தெரியுமா? நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு எங்களுக்கு வியப்பு கொடுத்தது. இவர் சொல்கிறார், அவருடைய முடிவு எங்களுக்கு ரொம்ப வியப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல், மதச்சார்பற்ற சக்திகளாக களத்தில் மக்களால் அடையாளம் காணப்பட்டுள்ள எங்களை போன்றவர்களை அழைத்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டதான் அவருடைய துணிச்சலான முடிவுங்க. எனவே நீங்கள் எடுத்திருக்கும் நிலைப்பாட்டை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டியது எங்கள் பொறுப்புங்க. நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதை அங்கீகரிக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. மதச்சார்பின்மையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பது எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அது தேர்தலுக்கு முன்பு சந்தேகத்தில் தான் நான் அவ்வாறு பேசினேன் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறேன். திருமாவளவன் அழகாக சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சி எந்த சந்தேகமும் வேண்டாம், 5 ஆண்டு தொடரும். தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எடுத்த நிலைப்பாடு எங்களுக்கு அந்த சந்தேகத்தை போக்கியிருக்கிறது. நாங்கள் அப்படி பேசியது எங்களுக்கு இருந்த சந்தேகம். நேருக்கு நேர அந்நிய அரசை அமைச்சர் நாற்காலியில் அமர வைத்த பிறகு நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் 3 பேரும் அமர்ந்து முதலமைச்சரோடு பேசிக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், எனக்கு உங்கள் மீது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம் இது. ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு எங்களை வியப்புக்குள் ஆழ்த்தி இருக்கிறது. நீங்கள் நினைத்திருந்தால் அதிமுக ஆதரவை பெற்று ஆட்சியை உடனே அமைத்திருக்க முடியும், அல்லது அதிமுக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளின் ஆதரவும் உங்களால் பெற்றிருக்க முடியும். ஆனால் மதசார்பற்ற சக்திகளாக களத்தில் மக்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கிற எங்களை போன்றவர்களை நீங்கள் அழைத்து ஆதரவு கேட்டிருப்பது ஒரு துணிச்சலான முடிவு. ஆகவே நீங்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. மதசார்பின்மையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பது எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம். இந்த நிலைப்பாடு அந்த சந்தேகத்தை போக்கி இருக்கிறது. எனவே ஆதரவு நல்குகிறோம், உறுதியாக இருப்போம், என்றைக்கும் தோழமைக்கு உண்மையாக இருப்போம், நட்புக்கு உறுதியாக இருப்போம். 5 ஆண்டுகள் வரையில் உங்கள் ஆட்சி தொடரும், அதற்கு நாங்கள் உற்ற துணை இருப்போம் என்று சொன்னேன். ஏன்னா நீங்க பிஜேபி சேர்ந்திருக்கிற அதிமுக போய் ஆதரவே கேட்கல. காங்கிரஸ்கிட்ட கேட்டீங்க, இடதுசாரிகிட்ட கேட்குறீங்க, விடுதலை சிறுத்தைகள்கிட்ட கேட்டீங்க, IMUL கேட்டீங்க. அதனால தான் நாங்கள் வியப்புப்பட்டோம். நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். இந்த ஆதரவில் உறுதியாக இருப்போம், என்றைக்கும் தோழமைக்கு உண்மையாக இருப்போம். 5 ஆண்டுகள் வரை உங்கள் ஆட்சி தொடரும், அதற்கு நாங்கள் துணை இருப்போம் என சொல்லியிருக்கிறோம். இதில் என்ன துரோகம் இருக்கிறது? பத்திரிகையாளர்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் திமுகவில் இருக்கிறீர்களா என்று. இப்போ இன்னும் சில ஹேஷியங்களையும் கிளப்பப்பட்டு வருகிறது. அது ரொம்ப நகைச்சுவையாக அவர் சொன்னார். பணம் அனுப்புவதற்கு பல வழி இருக்குங்க, அது சோஃபாவில் தான் பணம் அனுப்ப வேண்டுமா என்று உதயநிதிக்கு திருமாவளவன் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார். இவர் பதவி ஆசை பிடித்து செய்கிறார், சோஃபா இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது, அவனுக்கு அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி 100கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். என்னை பற்றி எனக்கு தெரியும்,
என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. என்னை பற்றி எனக்கு தெரியும், அது போதும். இவங்க ஏன் சோஃபா எடுத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியாது. சோஃபாவில் எப்படி அனுப்பணும், எத்தனை வழி இருக்குது, எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் விட்டு நாங்கள் சோஃபாவில் தான் பணம் அனுப்ப வேண்டுமா என்ற கேள்வியும் அவர் எழுப்பியது மட்டுமல்லாமல், திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் பதில் சொல்கிறார் இவ்வாறு: திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை என திமுக தலைமையை அறிவித்திட்டதே, நான் அறிவிக்கவில்லை, இதுவரை நான் இன்னும் அறிவிக்கவில்லை. திமுக கூட்டணியில் விசிக இல்லை என நாங்கள் இன்னும் அறிவிக்கவில்லை. அதே சமயம் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் இருக்கின்றோம் என்று நாங்கள் அறிவிக்கவில்லை. இந்த பதில் உங்களுக்கு குழப்பமாக இருக்கா? திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், இல்லைன்னு அறிவிக்கலை. தமிழக வெற்றி கூட்டணியில் இருக்கிறோம்னு அறிவிக்கலை. உங்களுக்கு இது புரியுதா? தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம், ஆனால் திமுக கூட்டணியில் இல்லைன்னு அறிவிக்கலை. தாவேகா கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம்னு இன்னும் அறிவிக்கலை. அமைச்சரவையில் மட்டும் இருக்கிறோம். கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை கடந்த 1ஆம் தேதி நடந்ததில் பங்கேற்றோங்க. ஆனால் அதில் எந்த தெளிவான ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. இதில் என்ன துரோகம் இருக்கிறது? பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்களா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்று திமுக தலைமையே அறிவித்து விட்டது. நான் அறிவிக்கவில்லை, இதுவரையில் நான் அறிவிக்கவில்லை. தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா என்றும் நான் சொல்லவில்லை. அமைச்சரவையில் இருக்கிறோம். கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை 1ஆம் தேதி நடந்ததில் பங்கேற்றிருக்கிறோம். இன்னும் அங்கே எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம்பெறுவோம். அதிலே எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் இடம்பெறுவோம். உண்மையிலே இப்போ சொல்லிட்டார், அப்படி ஒரு கூட்டம் அமைந்தால் அதில் இடம்பெறுவோம். அதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. இதெல்லாம் நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, திமுக தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள ஒருவரை அழைத்து கட்சியில் இணைத்த போது, விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ள ஒருவரை அழைத்து, அது உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவர் பனையூர் பாபுவை இணைத்த போது திமுக தலைமையே சொல்கிறது விடுதலை சிறுத்தைகளோடு எங்களுக்கு உறவில்லை என்று அவர்களே சொல்லிவிட்டார்கள். நான் இப்போ சொன்னேன், விசிகாவுடன் கூட்டணி இல்லை என்ற அறிவிப்பை சொல்லியது யாருங்க? முன்னாள் மதிக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்கள்தான். நான் ரொம்ப மதிப்புக்குரியவங்க, எல்லாரையும் மதிக்கிறவங்க என்கிறார் திரு திருமாவளவன் அவர்கள். அடுத்து அவர் சொல்கிறார், அவர் மீதான மதிப்பு எனக்கு எப்பவும் குறையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பாருங்கள், பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்போம். நான் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அக்கா தமிழிசையை எங்கு பார்த்தாலும் ஓடி சென்று கை கொடுப்பவன்னா. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை எப்போது கண்டாலும் பேசுவேன். ஏன் அன்புமணி ராமதாஸ் விமான நிலையத்தில் பார்த்த ஓடி போய் அவரிடம் பேசுவேன். இது என்னுடைய பண்பு, இது என்னுடைய இரத்தத்தில் ஊறிய பண்பு. இதெல்லாம் என்னால் எப்போதும் யாருக்காகவும் எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் மாற்றிக்கொள்ள முடியாது. அது என்னுடைய பண்பு, பிறப்பு குணம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுப்போன விடுதலை சிறுத்தைகளை என்ன செய்கிறது அப்படிங்கிற பல குழப்பச் சூழ்நிலைகள் இப்பொழுது தமிழக அரசியலில் பேச்சு பொருளாகிறதுக்கு தான் அவர் சொல்லிட்டார். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாருன்னா, முன்னாள் முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையே உள்ள அரசியல் உறவை இல்லை என அறிவித்திருக்கிறாரா? இந்த முடிவை அவர் எடுத்தாரா, நான் எடுத்தேனா? என் தம்பிகளுக்காக நான் இதனை முன்வைக்கிறேன். என்ன முன்வைக்கிறார்னா, திருமாவளவன் இவ்வாறு கூறுகிறார். நான் யார் மீதும் எப்போதும் எனக்கு கால் புணிச்சு கிடையாதுங்க. அரசியல் என்பது வேற ட்ராக், முற்றிலும் வேறு. தனிநபர் உறவு என்பது அது வேற ட்ராக். அவர் மீதான மதிப்பு என்றைக்கும் குறையாது, அது வேறு. பாஜகவில் இருக்கிற தலைவர்களுக்கே மிகுந்த மரியாதை கொடுக்கிறவன் திருமாவளவன். அவர்கள் கொள்கை, அவருடைய அரசியல் நமக்கு பகை, அவ்வளவுதான். தனிநபர்கள் யாரும் இல்லை. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எங்கே வந்தாலும் தேடி போய் வணக்கம் சொல்லுகிறவன் நான். அண்ணன் பொன்னார் அவர்கள் வழியிலே பார்த்தாலும் வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி போய் அவருக்கு கை கொடுக்கிறவன் திருமாவளவன்.
மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இடத்திற்கு போயிருந்த போது ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த அண்ணாமலை அவர்களை அவர் ஓரமாக நிற்கிறார் என்று யாரோ சொன்னதும் வண்டியை நிறுத்தி வண்டியிலிருந்து இறங்கி அவரிடம் போய் உள்ளே இருந்தவரை வெளியே இழுத்து கைகுலுக்கி வாழ்த்து சொல்லிவிட்டு சிறப்பாக நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொன்னவன் திருமாவளவன். அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடிக்கடி விமான நிலையங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் சந்திப்பது உண்டு. அவர் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் பார்த்தால் அவரை பின்னால் போய் தட்டி வணக்கம் சொல்லிவிட்டு செல்லுவது என்னுடைய வழக்கம். இது எனக்கு குருதியிலே கலந்த பண்பு, என் ரத்தத்தில் ஊறி போயிருக்கிற பண்பு. இது என்னுடைய பண்பு, தாய் தந்தையரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட பண்பு. இதை நான் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் மாண்புமிகு அண்ணன் மேனாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான அரசியல் உறவை இல்லை என்று அறிவித்திருக்கிறாரா இல்லையா? அந்த முடிவை அவர் எடுத்தாரா, நான் எடுத்தேனா? என் தம்பிகளுக்காக இதை நான் முன்வைக்கிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்காக, உங்களின் சிந்தனைகளுக்காக இதை நான் முன்வைக்கிறேன். எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. அரசியல் என்பது வேறு, நல்லா கவனிங்க. அரசியல் என்பது வேறு, உறவு என்பது வேறு. தமிழிசையோட உறவு, அன்புமணியோட உறவு, பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு உறவு, எல்லாருடைய அன்பு கலந்து பேசுவேன். அதே பண்பு, உறவு. அதே சமயம் அவர் ஒன்று சொல்கிறார், நான் திமுகவில் இருக்கிறேனா? நான் இல்லைன்னு அறிவிக்கலை. தாவேக்காவில் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம்னு அறிவிக்கலை. கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தைகள் இதுவரை முடிவுகள் எந்த நிலையிலும் எட்டப்படவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி விட்டார். யாரே? தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தி விட்டார். ஆனால் அவர் சொல்கிறது என்னன்னா, நிச்சயமாக கடைசி வரைக்கும் நாங்கள் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலம் 2029 அவர் கூட்டணி அமைத்துத்தான் போட்டியிடப் போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டில் இப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வேறு வழி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இங்கு தான் இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறார்? RSS பின்புலம் உள்ள இருக்கக்கூடியவர்களை அதிமுகவின் கூட்டணியில் இருந்தபோதும் 47 இடங்களில் அமைஞ்சி அவர்களுக்கு வேறு பதவிகளை கொடுத்து அழகு பார்த்திருக்கலாம். எதையுமே எதிர்பார்க்கலே. நேராக வந்து எங்கள்கிட்ட தான் கேட்டார். நாங்கள் திமுகவில் வேறு இருக்கிறோம், அவர்களுக்கு எதிரான சக்தி. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்கேன் RSS பெற்ற பிள்ளைகள் என்றெல்லாம். அது எலெக்ஷனுக்கு முன்பு. தற்போது நான் தெளிவுபடுத்தப்பட்டேன் என்பதை ரொம்ப தெளிவாக அவர் கூறியிருக்கிறார். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலையாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் ஒரு அனலிட்டிக்கலாக பல செய்திகளை நாம் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.